So, welcome you all to Meenakshi Academy. So, this is going to be a lecture series on strength of materials. In the lecture series specifica வந்து it is not like it is applicable for எல்லாருக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க as well as காலேஜ் செமஸ்டரில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ ஏன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லைக் ஒய் டு ஸ்டடி, இந்த சப்ஜெக்டை ஏன் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் சிவில்ஸ் படித்தாலுமே ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஆன்சர் ஏன் இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் நிறையா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இட் மேட் பி லைக் கான்க்ரீட், யூ கேன் ஈவன் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் படிப்போம். அதே மாதிரி சாயில், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் சாயில் படிப்போம், வாட்டர் பற்றி படிப்போம், அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன். இது ஒரு ஒரு மெஜாரிட்டி லைக் வாட்டர் சப்ளை, இது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஒரு 4 செமஸ்டரில் வரும். இது ஒரு 2 ஜியோடெக்னிக்கலில் சாயில் மெக்கானிக்ஸ் ஃபவுண்டேஷன், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் 1 and 2, ஆர்சிசி. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் தான். ஆனால் செகண்ட் செமஸ்டர் நம்ம என்கவுண்டர் பண்ணுற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், இல்லை இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதை வந்து செகண்ட் செமஸ்டர்லேயே வச்சுருக்காங்க, இதுக்கு அப்புறமா தான் அனாலிசிஸ்னு ஒன்று படிப்போம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அனாலிசிஸ்குள்ள டிஃபரன்சஸ் என்ன, இந்த சப்ஜெக்டை ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்தாலே இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம், ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை வந்து ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் லைக் அரௌண்ட் 50 to 60% வில் பிகம் வெரி ஈஸி. இந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் பக்காவாக கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதோட ஜஸ்ட் மியர் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து எதில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்க்ரீட் பீம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா பீமில் ஃப்ளெக்ஷர்னு ஒரு பீம் வந்து டிசைன் லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளெக்ஷரில் டிசைன் பண்ணுவீங்க. அப்போ ஃப்ளெக்ஷர்னா என்ன, பெண்டிங். ஸோ பெண்டிங்னா என்ன, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு எதில் படிப்பீங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் படிப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறீங்க, ஸ்டீலை யூஸ் பண்ணி ஒரு ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதில் டார்ஷன் தான் இருக்கும். அப்போ டார்ஷனை பற்றி எதில் படிப்பீங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் படிப்பீங்க. அதே மாதிரி சாயிலை டிசைன் பண்ணுறப்ப சாயிலோட ஷியர் ஸ்ட்ரென்த், அப்போ ஷியர்னா என்ன, பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அது எல்லாமே எந்த சப்ஜெக்ட் அடியில் வரும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்ஜெக்ட் வந்து வெயிட்டேஜ் எல்லா சப்ஜெக்ட்லையும், இட் மேட் பி ஏஇயாக இருக்கலாம், கேட் எக்ஸாமாக இருக்கலாம், உங்களோட எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், ஐஇஎஸ்ஸாக இருக்கலாம். ஐஇஎஸ் கேட்டில் வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். டிஎன்பிசி, ஏஇ, உங்களோட ஜேடிஓ எல்லாத்துலேயுமே இது முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம மெயினாக என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைக் சிம்பிளாக டு ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அதுக்கடுத்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டீரியல், இதெல்லாம் தான் பார்ப்போம். அடுத்து வந்து இதுதான் வந்து பேசிக்ஸ். இது 3 புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஒரு பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன, ஸோ காம்ப்ளெக்ஸ்னா என்ன, தெர்மல்னா என்ன, அதெல்லாம் வந்து பார்ப்போம். அடுத்து இதோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு we'll see what is one second, yeah, we'll see நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பார்ப்போம்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், பிரின்சிபல் பிளேன், அதை பற்றி பார்ப்போம். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எல்லா எக்ஸாம்லேயும் ரொம்ப கேட்கக்கூடிய டாபிக் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன்ஸ். அதுக்கடுத்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸ்ட்ரெயினும் பார்ப்போம், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். அதுக்கடுத்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். அடுத்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் we will see about பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ், பார்ப்போம், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்ப்போம். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அதெல்லாம் வரும். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பிஎம்டிஸ், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். மெயினாக வந்து இந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பிஎம்டி வந்து எல்லாத்துக்கும் பார்க்க மாட்டோம், ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டும்தான் பார்ப்போம். இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதில் போயிடும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் போயிடும். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா டார்ஷன் பார்ப்பீங்க. அடுத்து 9th one will be your cylinders and shell. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங்ஸ் பார்ப்பீங்க. இதில் மெஜாரிட்டியாக அங்கே இங்கே சில டாபிக்ஸ் லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அது எல்லாமே கூட இதில் வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் வரலாம். ஸோ இப்போ ஸ்பீக்கிங் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் லைக் நீங்கள் வந்து அடுத்து இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see about
we are going to see about mainly about ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன. ஸ்ட்ரெஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான். இந்த வார்த்தை எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்ப்பீங்க. ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ எல்லா இடத்துலையும் சிவில் இன்ஜினியரிங் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்னா வருது. ஸோ இதோட மெயின் டெஃபினேஷன் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் டினோட்டட் பை சிக்மா இல்லை எஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார்முலா சிம்பிளாக எல்லா இடத்துலையும் லோடு பை ஏரியான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்குள்ள இதை நீங்கள் போய் ஒரு உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் கிட்டேயோ இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு இன்டர்வியூலையோ நீங்கள் போய் இதை சொன்னீங்க அப்படின்னா பீப்புள் will laugh at you. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு வேகான ஒரு ரொம்ப லைக் எப்படி சொல்ல, ஒரு இன்டைரக்டான ஒரு டெஃபினேஷன் தான் லோடு பை ஏரியா அப்படிங்கிறது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வெளியிலேருந்து ஒரு லோடு ஆக்ட் ஆச்சுன்னா தான் ஒரு பாடி இன்டர்னலாக அதை ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி டியூ டு த எக்ஸ்டர்னல் லோடு அப்ளைட் ஆன் இட். ஒரு எக்ஸ்டர்னல் லோடு அதில் ஆக்ட் ஆகிறப்ப இன்டர்னலாக அது எப்படி அதை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன். ஓகே, டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி டியூ டு த எக்ஸ்டர்னல் லோட் அப்ளைட் ஆன் இட், டியூ டு த எக்ஸ்டர்னல் லோட் அப்ளைட் ஆன் இட். ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சுன்னா தான் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருந்ததை ஃபீல் பண்ணுறீங்க. காய்ச்சல் ஏதாப்போ உங்கள் டெம்பரேச்சர் நார்மலாக தானே இருக்குது. அப்போ காய்ச்சலுங்கிறது எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது, அதனால உங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 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 சாலிட் பார் இருக்குது. இந்த பாரில் ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டால் நார்மலான ஸ்டேட்டில் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு லோட் பீன்னு ஒன்று அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த பார்ல இருக்க எல்லா பார்ட்டிகளும் ஸ்ட்ரெஸ் ஆகும். until and unless it is acted upon by a load அது ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாருங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே இதை ஒரு ஃப்ரீ பீரியடாக விட்டுட்டு பிடி பீரியடாக வச்சுன்னா ஸ்ட்ரெஸ் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எப்போ வரும், வெளியில் எக்ஸ்டர்னல்லேருந்து உங்களை யாராவது ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணாதான் வரும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி டியூ டு த எக்ஸ்டர்னல் லோட் அப்ளைட் ஆன் இட் அப்படிங்கிறது தான். அப்போ இது மட்டும் சொன்னால் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிடையாது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட் இஸ் நாட் அன் ஏரியா ஃபினமினான். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏரியா ஃபினமினான்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி ஆன பாயிண்ட் ஃபினமினா. இட் இஸ் அ பாயிண்ட் ஃபினமினா. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக டெஃபினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் லோடு பை ஏரியா, அதாவது பி பை ஏ. ஆனால் ட்ரூவான மேத்தமெட்டிக்ஸ் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஏ டென்ஸ் டு 0 பி பை ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஏரியா வந்து ஒரு பாயிண்ட்டை நோக்கி போகிறது தான். நம்ம ஏன் வந்து பி பை ஏன்னு படிக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலிட் பார் இருக்குது. அந்த பாரில் நீங்கள் வந்து லோடு பிங்கிற லோடு அப்ளை பண்ணுறப்ப இது இந்த த்ரூ அவுட்டாக இந்த யூனிஃபார்ம் இந்த ஏரியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பி பை ஏன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சர்க்கிள், அதாவது இந்த பாட்டம் சர்ஃபேஸை மட்டும் நான் இங்கே வரைகிறேன். ஸோ இந்த லோடு பி எப்படி ஆக்ட் ஆகும்னா பி பை ஏன்னு எல்லா பாயிண்ட்லையும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் இஸ் பீங், இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் சிக்மான்னு சொன்னீங்கன்னா சிக்மா இன்டூ ஏரியா போட்டால் உங்களுக்கு என்ன வரும், லோடு வரும். அப்போ இந்த சிக்மாங்கிறது எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆகணும், அந்த த்ரூ அவுட் த ஏரியா ஆக்ட் ஆகும். அப்போ நம்மளோட அசம்ஷன் இன்டெரக்டாக என்ன சொல்கிறோம், பி பை ஏங்கிறதுல இந்த லிமிட் ஏ டென்ஸ் டு 0 அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ கூட தெரியல அப்படின்னாலும் பி பை ஏங்கிறத காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மறந்துடாதீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறையா லைக் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை அப்பேரண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை கன்வென்ஷனல் ஆர் நாமினல் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஆனால் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு பார் நீங்கள் லோட் அப்ளை பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டீல் பார், யூடிஎம் மிஷினில் நம்ம டென்சைல் லோட் அப்ளை பண்ணுறோம். ஸோ டென்சைல் லோட் அப்ளை பண்ணுறப்ப மைல் ஸ்டீல் பார் என்ன ஆகும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதோட ஏரியா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வந்து நெக்கிங்கிற ஃபினமினான் நடக்கும். நெக்கிங்கிற ஃபினமினான் நடந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த ரிடக்ஷன் இன் ஏரியா, அதாவது லோடு அப்ளை ஆகிறப்ப கிராஜுவலாக தான் இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆனால் நம்ம என்ன எடுத்துப்போம், லோடு வந்து
ஃபெயில் ஆகுற பட்சத்துலயும் நம்ம வந்து ஏரியா வந்து அதே ஏரியா இருக்குன்னு தான் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடிஎம்ல டெஸ்ட் போயிட்டு இருக்கிறப்ப, இனிஷியலா ஏரியா வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா, லோடு ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கிறப்ப ஏரியா என்ன ஆகும்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஓகே. ஏரியா குறைஞ்சுக்கிட்டே வரும். லைக் 99 சென்டிமீட்டர்ஸ், 98 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு. ஆனா நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு டிஃபைன் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு டிஃபைன் பண்றப்ப, நம்ம இனிஷியலா இருந்த ஏரியாவ வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது 2ம் தான் மெயினா. இந்த ஏரியாவ வச்சு தான் இந்த 2 ஸ்ட்ரெஸ்ஸுமே வேரி ஆகுது. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டூ பி பை ஏன்னு போடுறப்ப, இந்த ஏரியாங்கிறது உங்களோட ஒரிஜினல் ஏரியா. ஸோ ஏ நாட்டுங்கிறத நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஒரிஜினல் ஏரியான்னு எழுதுறேன். ஒரிஜினல் ஏரியா ஒரிஜினல் ஏரியா அப்படின்னு எழுதுறோம். ஏஐ அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டியூரிங் த டெஸ்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்ப டென்சைல் டெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஏரியா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. இதே ஒரு கம்ப்ரஷன் டெஸ்ட் பண்ணால் பல்ஜ் ஆகும். அப்போ சென்டர் ஆஃப் த ஸ்பெசிமன்ல என்ன ஆகும்? ஏரியா வில் இன்க்ரீஸ். அப்போ ஒரு லோடு அப்ளை ஆகிட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல டெஸ்ட் போயிட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல அந்த ஏரியா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பெருசாகுதோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வில் கால் இட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் ஏரியா. நம்ம நார்மலா எல்லா இன்ஜினியரிங் பர்பஸ்க்கும் ஸ்பெசிமன் ஸ்டார்ட்டிங்ல என்ன ஏரியா இருந்துச்சோ அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின்ல கான்கிரீட் டெஸ்ட் பண்றப்போ 150 கியூப் 150 கியூப்னு தான் எடுத்துப்போம். ஆனா ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது P பை இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. ஆனா இது 2த்துக்கும் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 இடத்துல நீங்க ஒண்ணு அப்சர்வ் பண்ணணும். ஏரியா வந்து 100லேருந்து 99 போலாம், 98 போலாம். ஆனா ஏரியா குறையறப்ப ஆட்டோமேட்டிக்கா லென்த் ஆஃப் த பார் என்ன ஆகும்? லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லென்த் வில் கெட் இன்க்ரீஸ்டு. ஓகேவா? இனிஷியலா லென்த் வந்து என்ன இருக்கு? L0ன்னு இருக்கும். ஆனா டெஸ்ட் அப்ளை ஆறப்ப என்ன ஆகும்? LIக்கு போயிருக்கும். இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா டென்சைல் டெஸ்ட்ல ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ ஆனா ஆன் த ஹோல் நீங்க வந்து ஒரு கோல்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, வால்யூம் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு தெரிஞ்சா போதும். வால்யூம் ரிமைன்ஸ் த சேம். வால்யூம் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட இனிஷியல் வால்யூம் இஸ் V நாட், இன்ஸ்டன்டேனியஸ் வால்யூம் VI. இனிஷியல் வால்யூம் எப்படி இருக்கும்? ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் A நாட் இன்டூ L நாட். இன்ஸ்டன்டேனியஸ் வால்யூம் என்னவா இருக்கும்? AI இன்டூ LI. இதுல L நாட்டுங்கிறது இனிஷியல் லென்த் ஆஃப் த ஸ்பெசிமன், A நாட்டுங்கிறது ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது இனிஷியல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஏஐங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ். லோடு டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. டெஸ்ட் போயிட்டு இருக்கிறப்ப லென்த்லையும் ஏரியாலையும் என்ன சேஞ்ச் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னா, இது வந்து தெரியும். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ நாட். அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனா ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சிக்மா டீன்னு சொல்றேன் நான். சிக்மா டி இது வந்து சிக்மா ஈன்னு வச்சுப்போம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா டீல இருக்க ஏஐ எப்படி எழுதலாம்? ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்டூ எல் நாட் பை எல்ஐன்னு எழுதலாமா? ஸோ இந்த எல்ஐங்கிறது என்னவா இருக்கும்? எல்ஐ அப்படிங்கிறது நத்திங் பட் எல் நாட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல். எப்போ பிளஸ் டெல்டா எல் இருக்கும்? ஒரு டென்சைல் டெஸ்டாக இருந்தால் பிளஸ் டெல்டா எல் இருக்கும். கம்ப்ரஷன் டெஸ்டாக இருந்தால் மைனஸ் டெல்டா எல் இருக்கும். ஸோ ஏ நாட் இன்டூ எல் நாட் டிவைடட் பை எல் நாட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல். இந்த எல் நாட்டை நான் கீழே எடுத்துட்டு வரேன். கீழே எடுத்துட்டு வந்தால் என்ன ஆகும்? ஏ நாட் டிவைடட் பை எல் நாட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல் பை எல் நாட்னு இருக்கும். அதை என்ன எழுதலாம்? எல் நாட் பை எல் நாட் என்னன்னு எழுதலாம்? 1ன்னு எழுதலாம். பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல் பை எல் நாட் என்னன்னு எழுதலாம்? ஸ்ட்ரெயின்னு எழுதலாம். அப்போ சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? பி பை ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 பிளஸ் எப்சிலான் இருக்குல்ல, இதை தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏ நாட் பை 1 பிளஸ் எப்சிலான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 1 பிளஸ் எப்சிலான். ஸோ அப்போ என்ன வரும்? பி பை ஏ நாட் இன்டூ 1 பிளஸ் எப்சிலான்னு வரும். ஸோ இப்போ இந்த பி பை ஏ நாட் இன்டூ 1 பிளஸ் எப்சிலானுங்கிறது தான் ட்ரூ ஸ்ட்ரெஸ். திரும்ப பார்ப்போம். சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு பி பை ஏஐன்னு இருந்துச்சு. ஏஐக்கு பதிலாக தான் நம்ம என்ன டிரைவ் பண்ணி வச்சிருந்தோம்? ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 1 பிளஸ் எப்சிலான். ஸோ அப்போ பி பை ஏ நாட் இன்டூ 1 பிளஸ் எப்சிலான் வந்துருமா? அதாவது ஏஐக்கு பதிலாக ஏ நாட் பை 1 பிளஸ் எப்சிலான் எழுதுனா இந்த 1 பிளஸ் எப்சிலான் மேலே வந்துடும். இந்த பி பை ஏ நாட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியும். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எப்சிலான். ஸோ ஃபைனல் டெரிவேஷனோட இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன? யுவர் ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா இன்ஜினியரிங்னு சொல்கிறேன் இன்டூ ஏ இன்டூ 1 பிளஸ் எப்சிலான் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் 1 மார்க்ல டைரக்ட்டா கேட்கலாம். ட்ரூ ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டோ, இல்ல இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டோ, ஸ்ட்ரெயின மட்டும் குடுத்துட்டு கேட்கலாம். அதே மாரி ஸ்ட்ரெயின்லயும் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயின் பேரு ட்ரூ ஸ்ட்ரெயின், இன்னொரு ஸ்ட்ரெயின் பேரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே. ஸோ இதுல என்ன அப்டின்னா, ட்ரூ ஸ்ட்ரெயின், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்லயும் அதே கான்செப்ட் தான். என்ன அப்டின்னா, ஸ்ட்ரெயின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரெயின் அப்டின்னா, இட் இஸ் நத்திங் பட் டிஃபைன்ட் அஸ் டினோட்டட் பை சிம்பிள் எப்சிலான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதே மாதிரி யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து இட் கேன் பி கிலோ பாஸ்கல், மெகா பாஸ்கல், ஜென்ரலாக பாஸ்கல். பாஸ்கல்ங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட். ஒரு பாஸ்கல்னா என்ன? 1 பாஸ்கல் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஆக்ட் ஆகிறது தான் நம்ம 1 பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து கேபிஏ, எம்பிஏ, ஜிபிஏ, பிஎன், பாஸ்கல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் மெயினாக என்னென்னா எஸ்ஐ சிஸ்டத்தில் ஒரு யூனிட் கேட்கலாம். ஸோ நியூட்டனை எப்படி சொல்லலாம்? நியூட்டனுங்கிறது என்னது? 1 நியூட்டன் இஸ் நத்திங் பட் 1 கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ என்ன எழுதலாம்? mLT-2ன்னு எழுதலாம் 1 நியூட்டனை. அப்போ பாஸ்கலோட யூனிட் என்னவா இருக்கும்? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லவா? அப்போ mLT-2 டிவைடட் பை எல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா mL-1T-2. அப்போ எஸ்ஐ யூனிட் என்னது? ஃபார் ஸ்ட்ரெஸ் mL-1T-2. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயின் வரும். ஸ்ட்ரெயின் அப்படின்னா நத்திங் பட் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் இது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ப்ளஸ்னா டென்சைல் ஸ்ட்ரெயின், மைனஸ்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் மெயினாக வந்து எதை இங்கே நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயினுங்கிற ஃபினாமினானை மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு டெஸ்ட் பண்ணாலும் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யூடிஎம்மில் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறப்போ ஒரு டெஸ்ட்டு லேபில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரெயினை தான் மெஷர் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி இது வேணால் இன்டர்வியூஸில் கேட்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆக்சுவலாக இட் இஸ் நாட் மெஷரபிள் டைரக்ட்லி. ஸ்ட்ரெஸ்ஸை யாராலையுமே மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் அ டெரைவேட்டிவ் ஃபினாமினான். டிரைவ் தான் பண்ண முடியும். என்ன மெட்டீரியலை டெஸ்ட் பண்ணுறோம், அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேக் கால்குலேட் பண்ணி போவோம். எப்பயுமே ஸ்ட்ரெயின் தான் வந்து மெஷரபிள் ஃபினாமினான். இது வந்து மெஷரபிள் குவான்டிட்டி. இது வந்து மெஷரபிள் குவான்டிட்டி. இது வந்து டெரிவேட்டிவ் குவான்டிட்டி. இதை டிரைவ் தான் பண்ண முடியும். இதை வந்து டேரெக்டாக மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்ட்ரெயினை வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரெயினை வந்து இன்டெரக்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா எல் பை எல், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம்னா ஸ்ட்ரெயின் ராசெட்ஸ்ன்ற ஒன்று படிச்சிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா டயல் கேஜஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஜஸ் இருக்கும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயினை மெஷர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து டெல்டா எல் பை எல் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஸ்ட்ரெயின்னா ஜென்ரலாக வந்து டெல்டா எல் பை எல்னு படிச்சிருப்போம். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ ஸ்ட்ரெயின் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு வாட் வி ஹேவ் டு டூ இஸ், நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தோமோ அதே தான். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நார்மலாக கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா இன்ஜினியரிங்னு வச்சுப்போமே, எப்சிலான் இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் டெல்டா எல் பை எல்னு வச்சுப்போம். இதில் எல் நாட்டை பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ரெயினை டிஃபைன் பண்ணுறோம். அதாவது இனிஷியலாக என்ன லென்த் இருக்கோ அதை பொறுத்து அதோட சேஞ்ச் இன் லென்த்தை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். அதே இது ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கப்ப இன்ஸ்டன்டேனியஸாக அங்கே என்ன லென்த் இருக்கோ அதை பொறுத்து டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக எழுதுறப்ப எப்படி எழுதுவாங்க அப்படின்னா டெல்டா எல் பை எல் நாட் இன்டெக்ரல் எல் நாட் பை எல்னு எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப ஸ்ட்ரெயின் வந்து கியூமுலேட்டிவாக ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இன்டெகிரேட் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்சைல் ஸ்ட்ரெயின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 mm எலாங்கேட் ஆகும், 2 mm, 3 mm, அப்போ இலாங்கேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த டெல்டா எல் வித் ரெஸ்பெக்ட் டு எல் நாட் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இனிஷியல் லென்த்தை பொறுத்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ இதை இன்டெகிரேஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியும்? டெல்டா எல் பை எல் நாட்டோட இன்டெகிரேஷன் என்ன தெரியும்? லான் எல்னு தெரியும். அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், லான் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ டெல்டா எல்ங்கிறது டிஎல் பை எல் நாட்னு இருக்குன்னா லான் எல் நாட் லிமிட் எல் பை எல் நாட்னு இருக்கும். அப்போ அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லான் எல் மைனஸ் லான் எல் நாட்னு வரும். அப்போ log m minus n இருந்துச்சுன்னா log m minus log n இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம்? log m by n எழுதலாம். அப்போ
இங்கே லான் எல் மைனஸ் லான் எல் நாட் என்ன எழுதலாம், லான் எல் பை எல் நாட்னு எழுதலாம். அப்போ எல்லை என்னன்னு பண்ணலாம், எல்லு தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் டெஸ்ட்டோட ஸ்டார்டிங் ஜென்ரலாக இன்டெக்ரல் எப்படி எழுதுவோம், 0 ஸ்டார்டிங் இனிஷியல் லிமிட் டு அப்பர் லிமிட் அப்படின்னு எழுதுவோம், லோவர் லிமிட் டு அப்பர் லிமிட்னு எழுதுவோம். ஸோ அப்போ லோவர் லிமிட் ஸ்டார்டிங் டெஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் எல் நாட், ஃபைனலாக எல்ஐ. அப்போ என்ன வரும், எல்ஐ லான் எல்ஐ மைனஸ் லான் எல் நாட், எல்ஐ மைனஸ் எல் நாட்னு வருமா. அப்போ இந்த எல்ஐயை திரும்ப எப்படி எழுதலாம், ட்ரூ ஸ்ட்ரெயின் தான் டெரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லான் எல்ஐக்கு பதிலாக என்ன எழுதலாம், எல் நாட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல் பை எல் நாட்னு எழுதலாமா. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் லென்த்துங்கிறது என்னது, எல் நாட் இனிஷியல் லென்த்லேருந்து ப்ளஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், எலாங்கேட் ஆயிருக்கணும், இல்லை ஷார்டன் ஆயிருக்கணும். ஸோ இப்போ எல் நாட்டை டிவைன் பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் எப்சிலான் அப்படின்னு வரும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்சிலான். ஓகே, ஸோ அப்போ ட்ரூ ஸ்ட்ரெயினோட ரிலேஷன் என்ன, ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான டேக்அவே என்ன அப்படின்னா 2 தான். ஸ்ட்ரெஸ் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெயின் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ அதில் மெயினாக வந்து ட்ரூன்னு ஒன்று பார்த்துருக்கோம், இன்ஜினியரிங்னு ஒன்று பார்த்துருக்கோம். ட்ரூ ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், ட்ரூ ஸ்ட்ரெயின், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மா டி, இதை வந்து சிக்மா இ, இதை வந்து எப்சிலான் டி, இதை வந்து எப்சிலான் இன்னு டெனோட் பண்ணுறோம். ரிலேஷன் என்ன அப்படின்னா சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ இன்டூ 1 ப்ளஸ் எப்சிலான். அதாவது ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ 1 ப்ளஸ் எப்சிலான். அதே மாதிரி உங்களோட ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் லான் ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, லான் ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன, பல்க் மாடுலஸ்னால் என்ன, அதுக்கடுத்து ஹூக்ஸ் லானா என்ன, மைல்ட் ஸ்டீல் ஏன் யூனிக்காக பிஹேவ் பண்ணுது, இதை பற்றிலாம் நம்ம அடுத்த லெக்சரில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, டேக் கேர்.